வணக்கம். நான் இன்றைக்கு நெத்தலியையும் கறிமிளகாயையும் வச்சு ஒரு சொதி செய்து காட்ட போறேன். அதுக்கு முதல்ல ஒரு சட்டியை வச்சு கோகனட் ஆயில் விடுறேன். இப்போ எண்ணெய் சூடாகி கொண்டு வந்துட்டுது. நான் கொஞ்சம் கடுகு சேர்க்கிறேன். கடுகோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்ப்பேன். இந்த சொதிக்கு வெந்தயம் தான் முக்கியம். வெந்தயம் சேர்க்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுவேன். வெங்காயம் கொஞ்சமா வதங்கி கொண்டு வந்துட்டுது. இதுக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்கையில் அதுக்கு பதிலாக கறி மிளகாய் சேர்க்கிறேன். அதோட தக்காளி ஒன்று வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்க்க போறேன். தக்காளி கறிமிளகாய் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது. இந்த நேரத்தில் நான் புளி சேர்க்க போகிறேன். கடப்புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை சேர்க்க போகிறேன். இதுக்கு அளவான உப்பை இப்போ சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அதோட இந்த நெத்தலியை போட்டு இந்த புளியிலே அவிய விடுவேன் கொஞ்ச நேரம். இந்த நெத்தலி அவிகிறதுக்கு அளவான தண்ணியை இப்போ சேர்ப்போம். இந்த நெத்தலி போட்டு ஒரு 2 நிமிஷத்தால உள்ளியும் மிளகும் முடிச்சு வச்சிருக்கிறேன். அதை சேர்க்க போறேன். மீனை கன நேரம் அவிய விடக்கூடாது. கொஞ்ச நேரம் அவிஞ்சா காணும். எனவே நான் தேங்காய் பால் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விட்டு ஒரு கொதி வேற ரக்கி எடுக்க போறேன். இப்ப தேங்காய் பால் விட்டு ஒரு கொதி வந்துட்டுது. நான் இனிமே இதை ரக்க போறேன். சுவையான நெத்தலி மீன் கறிமிளகாய் சொதி ரெடி ஆயிட்டுது. இந்த சொதியை நான் இப்போ வச்சு எடுத்துட்டேன். இது சோறோட புட்டோட இடியப்பத்தோட சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் செய்தொருக்கா பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவு தாங்கோ. நன்றி.